சுவையான உருண்டை குழம்பு வேணுமா? எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயாக வச்சு கொஞ்சோண்டு ஆயில் விட்டுக்குவோம். எண்ணெய் காஞ்சதும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்குவோம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்குவோம். கடுகு வெடித்ததும் கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். ஒரு பெரிய சைஸு வெங்காயம் எடுத்து அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் பொன்னிறம் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்குவோம். வெங்காயம் வதங்கினோன்னே ஒரு பெரிய தக்காளி எடுத்து அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தக்காளி கரைஞ்சி வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும். தக்காளி வதங்கிக்கிட்டு இருக்கட்டும். ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்குவோம். நீங்கள் காரத்துக்கேற்ப சேர்த்துக்கங்க. மல்லித்தூள் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குவோம். தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்குவோம். தக்காளி வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி கரைசலை அதில் சேர்த்துக்குவோம். தண்ணி கொஞ்சோண்டு சேர்த்துக்குவோம். மூடி போட்டு மூடி கொதிக்க விடுவோம் கொஞ்சம், ஒரு 10 நிமிஷம். 1/2 டம்ளர் கடலைப்பருப்பு, 1/2 டம்ளர் அரை டம்ளர் துவரம்பருப்பு எடுத்து ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன். இதில் கொஞ்சோண்டு எடுத்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து தனியாக வச்சுக்குவோம். மிச்சத்தை மிக்சியில் அடித்து எடுத்துக்கிட்டு வந்துக்குவோம். வந்தாச்சு. அதில் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருந்தா கடலைப்பருப்பையும் துவரம்பருப்பையும் சேர்த்துக்குவோம். கொஞ்சோண்டு வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்குவோம். கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்குவோம். சின்ன உருண்டையெல்லாம் உருட்டி வச்சுக்குவோம். உருட்டி எடுத்தாச்சு. இதை குழம்புல சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. உருண்டை வேகிற அளவுக்கு வேக விடுவோம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.